Good morning students, class 12th standard, subject economics, lesson number 6, banking. Okay, today's topic 6.4, non-banking financial institutions, NBFI. The non-banking financial institution, NBFI or non-bank financial company, NBFC is a financial institution that does not have a full banking license or is not supervised by the central bank. The NBFIs do not carry on pure banking business, but they will carry on other financial transactions. They receive deposits and give loans. They mobilize people saving and use the funds to finance expenditure on investment activities. In short, they are institutions which undertake borrowing and lending. They operate in both the money and the capital markets. The NBFIs can be broadly classified into two categories. One is stock exchange and other financial institutions. Under the latter category comes finance companies, finance corporation, chit fund, building societies, issue houses, investment trust and unit trust and insurance companies. அது வங்கி இல்லாத வங்கி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றது. நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் NBFIS அப்படின்னா என்னன்னா வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள், நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, இந்த வங்கி இல்லாத நிதி நிறுவனம் அப்படிங்கிறது நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி அப்படிங்கிறது இது ஒரு நிதி நிறுவனம் தான். ஓகேவா? ஆனால் பேங்கினுடைய எல்லா கம்ப்ளீட் ஆக்டிவிட்டீஸும் இதில் இருக்காது. ஓகேவா? அட் த சேம் டைம் இதை வந்து சென்ட்ரல் பேங்க்கும் இது என்ன பண்ணுறதில்ல, கண்காணிக்கிறது இல்லை, அவங்களுடைய கண்ட்ரோல்லையும் இது இருக்கிறதில்ல. எப்படி கமர்ஷியல் பேங்க் இது எல்லாமே அதர் பேங்க்ஸ் எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும்? 100% சென்ட்ரலைஸ்டு பேங்கினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இந்த நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா சென்ட்ரல் பேங்கினுடைய கண்காணிப்பில் இது இருக்காது அப்படிங்கிறது தான். சரி, இந்த வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள் அந்த அதாவது என்ன சொல்கிறாங்க NBFI இதில் என்ன பார்த்தீங்களா எல்லாமே அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். எப்படின்னா டெபாசிட் வாங்கிப்பாங்க, அதே மாதிரி டெபாசிட்லேருந்து என்ன பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு வந்து கடன் வந்து கொடுப்பாங்க, அதே மாதிரி அதுக்கு உண்டான நிதி உதவி இது எல்லாமே சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா எஸ்பெஷலி கடனை வாங்கிட்டு கடனை வந்து கொடுப்பாங்க. அதாவது பொதுமக்கள் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கிப்பாங்க, இல்லை அவங்க கையில இருந்தே கூட என்ன பண்ணியிருப்பாங்க அமௌண்ட் கேபிட்டல் அவங்களே கூட போட்டிருப்பாங்க, ஆர் அதர்வைஸ் வேற யார்கிட்ட வேற அதர் பேங்க்ல இருந்து கூட என்ன பண்ணியிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதை வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து என்னன்னா அதாவது மூலதன இதுலயும் இது கேபிட்டல் ஃபினான்சியல் அதுலயும் இது என்ன பண்றாங்க அப்படின்னா செயல்படுது அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து டூ டைப்ஸ் இருக்கு. இது இந்த NBFI பார்த்தீங்களா, ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பங்கு சந்தை அப்படின்னு ஷேர் மார்க்கெட்னு சொல்றேன் இல்லையா, அது ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்று என்னன்னா அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. அந்த அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் எதெல்லாம் வரும் அப்படின்னா ஃபினான்ஸ் கம்பெனிஸ், நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்னேகா ஃபைனான்ஸ் அந்த மாதிரிலாம், ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இதுக்கு தான் அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஃபினான்ஸ் கார்பரேஷன், அப்புறம் சிட் ஃபண்ட், பில்டிங் சொசைட்டிஸ், then issue houses, the government trust and the unit trust, other insurance companies, இது எல்லாமே பார்த்தீங்களா எதில் வந்துடும் அப்படின்னா அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்துடும். அதாவது சில பேர் சில பேங்க் சில ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான அதாவது பேங்கை விட அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த 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 இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணாங்க பப்ளிக் வந்து ஆசைப்பட்டு கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அமௌண்ட் அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. அந்த டெபாசிட்லேருந்து என்ன பண்ணாங்க மற்றவங்களுக்கு அவங்க ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. இதுதான் நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்களா சென்ட்ரல் பேங்க். ஓகேவா? சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆர் மானிட்டரி அத்தாரிட்டி இஸ் அன் institutions that manage a state currency, money supply and interest rate. Central bank also usually oversee the commercial banking system of the respective countries. Okay, central bank அப்படின்னா எதை சொல்றது அப்படின்னா மைய வங்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்களா அதாவது பணவியல் அதிகார அமைப்பு, மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டும் வந்து சென்ட்ரல் பேங்க் இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். இவங்க தான் பணம் கொடுப்பாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் அது இல்லாமல் கமர்ஷியல் பேங்கை வந்து மேற்பார்வையிடுறது, இது எல்லாமே யாருடைய ஒர்க் அப்படின்னா சென்ட்ரல் பேங்கினுடைய ஒர்க் தான். ஓகே, சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆர் மானிட்டரி அத்தாரிட்டி இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் that manage a state currency.
ஓகே ஸ்டேட் கரன்சியை வந்து மேனேஜ் பண்ணுறது யார் இது சென்ட்ரல் பேங்க் தான் ஓகேவா மணி சப்ளை ஓகே அதை மேனேஜ் பண்ணுறது அவங்க தான் மணி சப்ளை பண்ணுறது அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா அது சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ யூஸ்வலி ஓவர்சீ த கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்கை மேற்பார்வையிடுறதும் யாருடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த ரிசர்வ் பேங்கினுடைய ஒர்க் தான் சரி ஓகே நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் okay first Reserve Bank of India for monetary authority the issuer of currency the issuer of banking license banker to the government bankers bank lender of last resort act as a clearing house custodian of foreign exchange reserves regulator economy managing government securities regulator and supervisor of payment and settlement system developmental role publisher of monetary data and other data exchange manager and controller banking optimus scheme then banking codes and standard boards of India so 16 functions இருக்கு யாருடைய functions ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பணிகள் பார்த்தீங்களா மொத்தம் 16 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ரிசர்வ் பேங்க் okay the Reserve Bank of India RBI is India's central banking institution which controls the monetary policy of the Indian rupee it commenced its operations on 1st April 1935 in accordance with the Reserve Bank of India Act 1934 the original share capital was divided into shares of rupees 100 each fully paid which were initially owned entirely by private shareholders following India's independence on 15th August 1947 the RBI was nationalized on 1st January 1949 சரி ஓகே இப்போ அதாவது ரிசர்வ் பேங்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறது இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் ஒரு நாட்டினுடைய அதாவது இந்தியாவுடைய மைய வங்கி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன சொல்கிறேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் இது என்னன்னா இதுதான் வந்து அந்த பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசியை வந்து தீர்மானிக்கக்கூடியது இதுதான் ஓகே இந்த ரிசர்வ் சட்டம் அப்படிங்கிறது எப்போ ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னா 1934 ஏப்ரல் 1 அன்னைக்கு வந்து அப்போ தான் இந்த முதல்ல இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் 1935 தான் இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ண தன்னுடைய ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது வங்கியுடைய ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹100 ஓகே அந்த மாதிரி மதிப்பு கொண்ட சம பங்குகளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஈக்குவல் ஷேராக பிரிக்கிறாங்க இது யார்கிட்ட ஃபர்ஸ்ட் தனியாக இருந்தது தனியார் கிட்ட தான் இருந்தது பிரைவேட் பேங்காக தான் இது இருந்தது ஓகேவா ஏதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஜனவரி 1 1949 தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யாருடைய கண்ட்ரோல் கீழே வந்தது அப்படின்னா கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோல் கீழே வந்தது ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது யார்கிட்ட இருந்தது அப்படின்னா சென்ட்ரல் அதாவது தனியார் கிட்ட தான் இருந்தது தனியார் என்ன பண்ணாங்க ₹100 ஷேர் அதாவது என்ன பண்ணாங்க ₹100 ஷேராக வந்து வெளியிடுறாங்க ஓகேவா அந்த ₹100 ஷேர் வாங்கி தான் ஒவ்வொரு பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கி தான் அந்த பேங்க் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க 1949 தான் இந்த பேங்க் என்னாச்சு அப்படின்னா கவர்மெண்ட் பேங்காக மாறுச்சு ஃபர்ஸ்ட் மானிட்டரி அத்தாரிட்டி okay it controls the supply of money in the economy to stabilize exchange rate maintain healthy balance of payment attain financial stability control inflation strengthen banking system okay monetary authority அப்படினா என்னன்னா இந்தியாவிலுடைய அந்த பணத்தை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது யாருடைய யாருடைய அத்தாரிட்டிக்கு கீழே வந்து இது செயல்படுறது அப்படிங்கிறது தான் இது என்ன அப்படின்னா இது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் டீப்ளேஷன் பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறது முக்கியமான ஒரு ஒர்க் அதே மாதிரி நிதிநிலைத்தன்மை அதாவது கரன்சியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெனரேட் பண்ணுறது அது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா கிரியேட் பண்ணணும் அதான் இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் அதுதான் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னா அதாவது அந்த மணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஓகே கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கனாமி நம்ம கண்ட்ரியினுடைய எக்கானமியை என்ன பண்ணுறது சப்ளை ஆஃப் மணி இவங்க வந்து இவ்வளவு மணி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸை வந்து அதை கொண்டு வருது அதுக்கப்புறம் டு ஸ்டெபிளைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஸ்டெபிளைஸாக அதாவது ஒரே மாதிரியாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரே மாதிரியாக பார்த்துக்கிறது மெயின்டைன் ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்புறம் attain financial stability control inflation strengthening banking system these are all functions of monetary authority next the issuer of currency the objective is to maintain the currency and credit system of the country it is the sole authority to issue
currency. It also takes action to control the circulation of fake currency. அதாவது காகித பண வெளியீடு. இப்போ நம்மளுடைய கரன்சியை வந்து எப்படி வெளியிட்டு இருக்காங்க? ஓகே, ஒரு பேப்பர் கரன்சியாக தான் வெளியிட்டு இருக்காங்க இல்லையா? அது இல்லாமல் காயின்ஸாகவும் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே முக்கியமாக பார்த்தீங்களா, இந்த பேப்பர் கரன்சியாக வெளியிடுறதுல ரிசர்வ் பேங்க்குக்கு தான் எப்படி இருக்கு? கம்ப்ளீட் அத்தாரிட்டி. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. மேலும் இது என்ன செய்யுது அப்படின்னா, கடன் அளவுகளை வந்து இது என்ன பண்ணுவாங்க? அதிகரிக்கிறது, இதெல்லாம் பண்றது. அதாவது புழக்கத்தில் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய இந்த போலியான கரன்சி, ஃபேக் நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கட்டுப்படுத்துற பொறுப்பு இதுல யாருக்கு இருக்கு அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பேங்க்குக்கு தான் இருக்கு. அதான் இந்த இஷ்யூவர் ஆஃப் கரன்சி. கரன்சியை வெளியிடுறதும், ஃபேக் நோட் வந்ததுன்னா அந்த ஃபேக் நோட்லாம் வராமல் கரெக்டாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறது யாருடைய ஒர்க்னா சென்ட்ரல் பேங்க்குடைய ஃபங்க்ஷன் தான். அதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், த இஷ்யூவர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். ஆஸ் பர் செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், எவ்ரி பேங்க் ஹேஸ் டு அப்டைன் எ பேங்கிங் license from RBI to conduct banking business in India. Okay, the issuer of banking license அப்படினா வங்கி உரிமங்க, அதாவது பேங்க்குக்கு இந்த லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்குக்கு தான் இருக்கு. எந்த ஆக்ட் அப்படின்னா அந்த செக்ஷன் 22 அது பிரகாரம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்கு இல்லை மற்ற பேங்க்குக்கு தொழில் செய்கிற உரிமம் எல்லாமே யார் வந்து கொடுத்துட்டு அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க். ஸோ லைசன்ஸ் வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ரிசர்வ் பேங்க்குக்கு தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கு, அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தீங்களா, இட் ஃபார்ம்ட் ஆன் April 1, 1935 இன் அக்கார்டன்ஸ் வித் த RBI ஆக்ட் 1934. ஏப்ரல் 1, 1935 தான் இந்த ரெகுலேட்க்கு வருது. ஆனால் இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1934 அந்த ஆக்ட் கொண்டு வந்துடுறாங்க. நேஷனலைஸ் ஆன் January 1, 1949 fully owned by Government of India. நேஷனலைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா January 1, 1949. ஹெட்குவார்ட்டர் மூவ் ஃப்ரம் கல்கத்தா டு மும்பை இன் 1937. இதுக்கு முன்னாடி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்ததுன்னா கல்கத்தாவில் இருந்தது. அதுக்கப்புறம் மும்பைக்கு எப்போ சேஞ்ச் ஆச்சு? 1937. ஓகே, அப்சான் ஸ்மித் வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் RBI. இந்த ஃபர்ஸ்ட் RBI உடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னா இந்த அஸ்பான் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர். இட் இஸ் அ சென்ட்ரல் பேங்க் ரெகுலேட்டட் ஃபார் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா, ஆல்சோ கால்ட் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் தான் ஆல் பேங்கை வந்து ரெகுலேட் பண்ணுறது. இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றா? லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். கவர்னர்ஸ் அண்ட் 4 டெபுட்டி கவர்னர்ஸ் அலாங் வித் எம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்த பேங்க்ல மொத்தம் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ண, ஹையர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு கவர்னர், அதாவது ரிசர்வ் பேங்க் கவர்னர் அப்படின்னு சொல்றோம். அவருக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா அவங்க கையில தான் இருக்கு. இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா, இஷ்யூஸ் கரன்சி, banker to the government, it collect receipts of fund and make payments on behalf of the government, regulator of Indian banking system, custodian of forex, controller of credit. இது எல்லாமே யாருடைய ஒர்க் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய ஒர்க்கிங் கீழ், அந்த அத்தாரிட்டிக்கு கீழே தான் இந்த ஒர்க் எல்லாமே வந்துருது. ஓகே, நெக்ஸ்ட் பேங்கர் டு த கவர்மெண்ட், அது அரசுக்கான வங்கி அப்படின்னு சொல்றோம். இட் ஆக்ட் as banker both to the central and the state government. It provides short term credit. It manages all new issues of government loans, servicing the government debit outstanding and nutrishing the market for government securities. It advises the government on banking and financial subjects. Banker to the government, அரசுக்கான வங்கி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் என்ன பண்ணுதுன்னா இட் ஆக்ட் as a banker, பணம் கொடுக்கக்கூடியதா யார் யாருக்கும், சென்ட்ரல் பேங்க்குக்கு, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருக்கும் பணம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இந்த பேங்க்குக்கு தான் இருக்கு, ரிசர்வ் பேங்க்குக்கு தான் இருக்கு. அதனால தான் இது என்னன்னு சொல்றோம் நம்ம பேங்கர் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஷார்ட் டேர்ம் கிரெடிட் தான். ஓகேவா? இது என்ன பண்ணும்? ஆல் நியூ இஷ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் லோன்ஸ், கடன் தொடர்பான எல்லா சேவைகளை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றது, பத்திரங்களை உருவாக்குறது, அப்புறம் மேல அதாவது கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஆலோசனைகள், பினான்சியல் ஆலோசனைகளை கொடுக்கறது எல்லாம் எது அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனால இது என்னன்னு சொல்றோம் பேங்கர் டு த கவர்மெண்ட். ஓகே, பேங்கர்ஸ் பேங்க். RBI is the bank of all banks in India as it provides loan to bank, accept the deposit of bank and rediscount the bills of bank. Okay, bankers bank அப்படின்னா என்ன அர்த்தம்? வங்கிகளுக்கெல்லாம் வங்கியா,
ஓகே, அதாவது வங்கிகளின் வங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இது என்ன சொன்னா எல்லா பேங்க்குக்கும் இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா, இது வந்து எல்லா விதமான எல்லா பேங்க்குக்கு தேவையான கடனை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஓகேவா, அதே மாதிரி எல்லா டெபாசிட் எல்லா பேங்க்குக்கான டெபாசிட்டை ஏற்றுக்கொள்வது இதுதான். அப்புறம் இந்த எல்லா மறு சீராய்வு பண்றது, மறு தள்ளுபடி செய்யறது, இது எல்லாமே இதில் யாருடைய ஒர்க்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய தலையீடு தான் இது எல்லாமே. lender of last resort, the bank can borrow from the RBI by keeping eligible securities as collateral at the time of need of crisis when there is no other source. அதாவது கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, அதாவது லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட், அதாவது வணிக வங்கிகளுக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு நிதி சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, அதே மாதிரி நிதிக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தால் அதுல இருந்து மீள்வதற்கு இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணும் அப்படின்னா கடன் கொடுக்கும். அதாவது வங்கி இட்டு கடன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, அதாவது இப்போ ரொம்ப பெரிய நம்ம வந்து பெரிய ஒரு டிப்ரெஷன்ல இருக்கோம் அப்படின்னா, எக்கனாமிக் டிப்ரெஷன்ல இருக்கு, எல்லா பேங்க்கும் வந்து எக்கனாமிக் டிப்ரெஷன்ல இருக்கு, கவர்மெண்டே இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது அவங்களுக்கு தேவையான மணியை ஜெனரேட் பண்ணி கொடுக்கறது யாருடைய ஒர்க் அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான் அதை கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ட் as clearing house for settlement of banking transaction. RBI manages 14 clearing houses. It facilitates the exchange of instruments and the processing of payment instructions. Okay, இது வந்து என்னன்னா ஒரு 7 தீர்வாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்னன்னா வங்கிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பரிவர்த்தனை எல்லாம் இருக்கு இல்லையா, டிரான்சாக்ஷன், அதை வந்து மொத்தம் ஒரு 14 பேங்கிங் டிரான்சாக்ஷன் கிளியரிங் இருக்கு, கிளியரிங் ஹவுசஸ் இருக்கு. ஒரு அந்த 14 கிளியரிங் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது அதனுடைய அந்த செக்ஷன் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேங்க் டு பேங்க் இல்ல மற்ற இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா சால்வ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு என்ன அந்நிய செலவாணி கொடுக்கிறது. இட் ஆக்ட் as a custodian of foreign exchange. It administers and enforces the provision of Foreign Exchange Management Act FE MA 1999. RBI buys and sells foreign currency to maintain the exchange rate of Indian rupee versus foreign currency. அதான் இந்திய செலவான இருப்புகளை வந்து பாதுகாப்பு பண்றது இதனுடைய ஒர்க் தான். ஓகே, 1999 அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னா அந்நிய செலவாணி மேலாண்மை, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அது எவ்வளோ இது பண்ணுறாங்களோ அதையும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன செய்யணும் அப்படின்னா கண்காணிக்கணும். அவங்களுடைய ஒர்க்கும் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதுவும் மாறிடுச்சு. அதாவது இந்திய பணத்துக்கு எதிராக என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ருபீஸ்க்கு எதிராக டாலருக்கு நிகரான மதிப்பு என்னவோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பரிமாற்றத்தை வந்து நிலையா இங்கே இந்தியாவிலேயே என்ன பண்ணிடணும்னா ஏற்படுத்தி கொடுத்துடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம ஏர்போர்ட்டோ இல்லை ஷிப்லேயோ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த ஏர்போர்ட்லேயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகிற மணியை வந்து உடனடியாக இங்கேயே டாலராக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணி கொடுத்துருவாங்க, மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகே, முந்தையெல்லாம் அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ 1999 அந்த அந்நிய செலவாணி ஆக்ட் அது பிரகாரம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இங்கேயே அந்த ஸ்பாட்டே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுறாங்க மாற்றி நமக்கு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகே, RBI administers investment in institutions when they invest specified minimum preparation of the total assets liabilities in government securities. அது அரசினுடைய கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது. ஓகேவா, அரசினுடைய கடன் பத்திரங்களை என்ன பண்ணும் அப்படின்னா நிர்வகிக்கிறது. இது எந்தனுடைய கண்ட்ரோலு கீழே வந்ததுன்னா இந்த ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலின் கீழே தான் நமக்கு வந்துடுது. ஓகே, ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமி. இட் கண்ட்ரோல்ஸ் த மணி சப்ளை இன் த சிஸ்டம், மானிட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கீ இண்டிகேட்டர்ஸ் லைக் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் எக்ஸெட்ரா. பொருளாதாரத்தை என்ன பண்றது அப்படின்னா நெறிப்படுத்துறது அப்படின்னு சொல்றது. ஓகேவா, வந்து இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் இதையெல்லாம் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் நேஷனல் இன்கம் இது எல்லாமே என்ன பண்றது தொடர்ந்து எப்படி இருக்கு, ஜிடிபி எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் of 2007 PSS Act gives RBI oversight authority for the payment and settlement system in the country. So RBI focuses on the development and functioning of safe, secure and efficient payment and settlement mechanism. அதாவது செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்கிறது என்ன நெறியாளர் மேலாளர் இது ரெண்டாவும் இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா செயல்படுது. RBI தான் செயல்படுது. எந்த ஆக்ட் அப்படின்னா இந்த 2007 அப்போ பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆக்ட் அப்படின்னு ஒரு
ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்ட்ல ஆர்பிஐ அதில் என்ன ஆர்பிஐக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு தீர்வாக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணி இவங்களுடைய மேற்பார்வையில் தான் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அதிகாரத்தை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுதுன்னா பாதுகாப்பான திறமையான தீர்வுகளை என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியிடுறாங்க. ஓகேவா? அந்த திறமையான தீர்வுகள் மூலம் என்னன்னா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்கு. நெக்ஸ்ட், டெவலப்மெண்டல் ரோல். திஸ் ரோல் இன்க்ளூட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா and ensuring that credit is available to the productive sectors of the economy. It provides a wide range of promotional functions to support national objectives. It also includes establishing institutions designed to build the country's financial infrastructure. It also helps in expanding access to affordable financial services and promoting financial education and literacy. Okay, மேம்பாட்டு பணி, டெவலப்மெண்டல் ரோல். ஓகே, இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா முக்கியமா நம்மளுடைய உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கடன்களை வந்து தாராளமா என்ன பண்றாங்க, வழங்குறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டான கம்ப்ளீட் லைசன்ஸ், அந்த லைசன்ஸ்ல இருந்து மணி லென் பண்ற வரைக்கும் எல்லா விதமான பணிகளையும் இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. இதனால என்னன்னா நாட்டினுடைய நிதி சேவை, கல்வி அறிவு, இதனுடைய விரிவாக்கம், இது எல்லாமே கல்வி ஆய்வு நிறுவனம், இது எல்லாமே தொடர்ந்து செயல்படுறதுக்கு ஒரு முக்கியமான ரோலா இருக்கு. ஸோ இதை டெவலப்மெண்டல் ரோல்ல, அதாவது இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட் ரோல்ல வந்து முக்கியமான ஒரு ரோலா இருக்கிறது எது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா அண்ட் அதர் டேட்டா. ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஆல் எசென்சியல் பேங்கிங் அண்ட் அதர் எக்கனாமிக் டேட்டா, ஃபார்முலேட்டிங் அண்ட் critically evaluating the economic policies in India. So RBI collects and publishes data regulatory. ஓகே, 13 பணம் அந்த இதர தகவல்களை வந்து எப்படி வந்து வெளியிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த மணி, பேங்க் இதெல்லாம் என்ன பண்ணுது, எல்லா விதமான புள்ளி விவரங்களையும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணது என்ன பண்ணுது அப்படின்னா பொருளாதார அதனுடைய திறனாய்வுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, திறனாய்வு கிரிட்டிசிசத்துக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது எதில் வெளியிடுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியன் புல்லட்டின் அப்படிங்கிறது இது மூலமாக எவ்ரி 3 months 6 months 9 months அந்த மாதிரி என்ன பண்ணாங்க கம்ப்ளீட் டேட்டாஸையும் என்ன பண்ண கலெக்ட் பண்ண டேட்டாஸை கம்ப்ளீட்ஸையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிட்டுறாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். ஸோ ஆர்பிஐ ரெப்ரசன்ட் இந்தியா ஆஸ் ஏ மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ ஓகே, இது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இது வந்து ஒரு மெம்பராக இருக்குது. இந்தியா வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மெம்பராக இருக்குது. இதுவும் வந்து ஒரு ரெப்ரசன்ட்ஸ் பண்ணுது. கமர்ஷியல் பேங்கினுடைய எல்லா அத்தாரிட்டிஸ், டீலர்ஸும் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஆர்பிஐயில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட், பேங்கிங் observance scheme. The RBI introduced in the banking observance scheme in 1995. Under this scheme, the companies can file their complaints in any form including online and can also appeal to the ombudsman against the awards and the other decision of the banks. Okay, இது வந்து நியூவா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்க 1995 தான் இந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பிரகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட். ஓகே, இந்த ஸ்கீம் பிரகாரம் கம்ப்ளைண்ட் கேன் ஃபைல் த அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைல் எனி ஃபார்மில் நம்ம என்ன ஃபார்மில் வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைல் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஆன்லைன். அதை என்ன அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்பீல் பண்ணுறதுக்கு கூடிய அதிகாரமும் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லா டெசிஷன் மற்ற கம்பெனிஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த டெசிஷனை வந்து எடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மணியை வந்து இஷ்யூ பண்ணலாமா வேணாமா அந்த கம்பெனிக்கு அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. புகார்கள் மேல் அந்த புகார் இதெல்லாம் வந்ததுன்னா இவங்க என்ன பண்ணால் ஒரு தீர்ப்பாயம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த தீர்ப்பாயம் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த கம்பெனியினுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கலாம். அதை அவங்க என்ன பண்ணாங்க அந்த தீர்ப்பாயம் மூலம் என்ன பண்ணாங்க அந்த அதுக்குண்டான தீர்ப்புகளை வந்து கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். அது என்ன சொல்லுவாங்க ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம், இல்லை வேறு வழியிலையும் என்ன பண்ண தங்களுடைய புகார்களை வந்து அனுப்பலாம். அந்த அனுப்பக்கூடிய அந்த புகார்களை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸாக தீர்ப்பாயம் மூலம் என்ன பண்ணுறாங்க அது கம்ப்ளீட் டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கரெக்டாக அந்த செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா.
Okay, to measure the performance of bank against codes and standard based on established global practices, the RBI has set up the banking codes and ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா BCSBI. அதாவது வங்கிகளுடைய திறனை வந்து வெளியிடும் விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலக அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நெறிமுறைகள் மதிப்பீடுகள் இது எல்லாத்தையும் இந்திய ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அது மூலமாக எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா மொத்தம் பார்த்தீங்களா இந்திய ரிசர்வ் பேங்கினுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்களா 16 கேட்டகரிஸாக என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு கேட்டகரிஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூவிங் பேப்பர் கரன்சி வாஸ் ஸ்டார்டட் இன் த 18th century. பேப்பர் கரன்சி எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா 18th century தான் ஆரம்பிக்கிறாங்க. பிரைவேட் பேங்க் such as the Bank of Bengal, the Bank of Bombay and the Bank of Madras. Thus the first printed paper money. ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பர் மணியை யார் பிரிண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன். மொத்தம் பிரைவேட் பேங்க் 3 இருந்தது. இதெல்லாம் தான் வந்து நியூ இம்பீரியல் பேங்க் இதெல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆனது. அதுக்கப்புறம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் வந்ததுன்னு ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்க்ல வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பிரைவேட் பேங்க்லாம் பார்த்தீங்களா பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இந்த 3 பேங்க்கும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பிரிண்டட் பேப்பர் கரன்சியை முதல்ல என்ன பண்ணாங்க பிரிண்ட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 18th century. The first rupee was introduced by Shershah Suri based on a ratio of 40 copper paisa per rupee. The name was derived from the Sanskrit word rupaya meaning silver. Each banknote has its amount written in 17 languages, English and Hindi on the front and 15 other on the back, illustrating the diversity of the country. Okay, the first rupee யார்னா ஷெர்ஷா சூரி அப்படிங்கிற அந்த கிங் தான் முதல்ல என்ன பண்ணாரா காப்பர் பைசா அந்த அதை வந்து வெளியிடுறாரு. அதாவது 40 காப்பர் பீசஸ், அதாவது ஒரு பைசா பர் ரூபி அப்படின்னு சொல்லி வெளியிட்டாரு. ஓகே, அது நேம் வந்து என்னன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட் தான் ருப்பையா அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா சில்வர். ஓகே, ஒவ்வொரு பேங்க் நோட்லையும் பார்த்தீங்களா நம்ம இப்போ நம்மளுடைய கரன்சி நோட்டில் பார்த்தீங்களா டோட்டலி 17 லாங்குவேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன லாங்குவேஜஸ் பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி. அதர் 15 லாங்குவேஜஸ் பார்த்தீங்களா அந்த கரன்சி அந்த நோட்டினுடைய பேக் சைடில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.